கார் வாங்கலாம்னு இருக்கேன், இல்லை பைக் வாங்கலாம்னு இருக்கேன். இது எப்போ வாங்குறது? இப்போ வாங்கினா ஜெயிக்க முடியுமா? ஏன்னா இன்னைக்கு இருக்க வருமானத்துக்கு லோன் போட்டால் கார் கொடுத்துருவாங்க. நாளைக்கு இதே வருமானம் இருக்குமா? சப்போஸ் கம்பெனி எதுவும் மாறினா, வேலை எதுவும் மாறினா, அல்லது சொந்த தொழில் பண்ணுறோம்னா இதே வருமானம் இருந்தால் லோனை கட்டிடலாம். இல்லை வருமானத்தில் ஏதாவது பஞ்சாயத்து விழுந்ததுனாக்க இதை கட்டுறதில் ஷார்ட்டேஜ் விழுவும். இப்போ மற்ற விஷயம்னா பிரச்சனை இல்லை. கார் வாங்கி பந்தாவாக ஓட்டிகிட்டு போயிருப்போம் சொந்த வந்ததுக்கு முன்னால். அப்புறம் திருப்பியும் கார் இல்லைன்னு சொன்னோம்னாக்கா அது ஒரு கௌரவ குறைச்சலாக போயிடும். அதனால் இப்போ இந்த காருங்கிற விஷயத்தில் கையை வைக்கலாமா வேணாமா, இல்லை பைக்குங்கிற விஷயத்தில் கை வைக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இதை ஜாதக ரீதியாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுங்கிறது தான் கேள்வி. பதில் சொல்கிறேன். அதாவது லக்னத்துக்கு 4ஆம் இடம், அதாவது 4ஆம் இடத்ததிபதி, 4ஆம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் அல்லது சுக்கிரன். இவங்க 2 பேர் மேலே உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், 4ஆம் இடத்ததிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். இந்த 2 கிரகத்தின் மேலே எந்த ஒரு கிரகத்தின் மேலே குரு கோச்சாரத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் வண்டி வாங்குங்க சார். என்றைக்கும் விற்க மாட்டீங்க. அந்த வண்டி தொடர்ந்து உங்கள் கையிலேயே இருக்கும். லோனை கட்டி சொந்தமாக்கிக்கிருவீங்க. அதுலேருந்து வளர்ச்சி தான்.